நரி எப்ப பார்த்தாலும் போய் திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிடுச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேரா அந்த நரி தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நேரா குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு சின்ன கொஞ்சம் குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனா ஒண்ணு, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேரா போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். போய் நேரா புல்லு கட்டு கேட்டுச்சான், ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊத்திட்டு எடுத்துக்க. நேரா ஆத்துக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, புல்லுக்கு போடணும், புல்லு கிடைச்சாதான் மாட்டுக்கு பால், மாட்டுக்கு பால் கிடைச்சாதான் வால் கிடைக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா, என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு போனுச்சு. நேரா மண்ணுக்கிட்ட வந்துச்சான், மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, ஆற்றுக்கு கொடுக்கணும், அப்போதான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும், புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும், பால் கொடுத்தா தான் வால் கிடைக்கும். சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ. இது போட்டுச்சான், உட்காந்துட்டு இருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது.